இந்தியாவினுடைய முகத்துதி பாடுவதற்காகவோ அல்லது இந்தியாவினுடைய உறவை அதிகமாக பேணுவதற்காகவோ அல்லது இலங்கையிலே ஏதோ ஒரு வகையிலே தாங்கள் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகவோ அந்த கப்பலை அமெரிக்க அரசு நிச்சயமாக அமெரிக்க படைகள் தாக்காது. காரணம், அங்கே படை வீரர்களும் இல்லை, அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய போர்க்கப்பல் அது நம்மை தாக்குகிறதா இல்லையா அல்லது போர் பயிற்சியில் ஈடுபட்டதா இல்லையா உடனடியாக தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அங்கே இருப்பவர்கள் எங்களுடைய எதிரிகள், படைகள், அதனால் நாங்கள் அவர்களை தாக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். இலங்கை கடற்பரப்பிலே தரித்து நிற்கின்ற கப்பல் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அங்கே வைத்து அமெரிக்கா தாக்க முயலாது. வணக்கம் லங்காஃபர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையில் இந்த செய்தி அமெரிக்கா இலங்கையை தாக்கப் போகிறதா, இலங்கையை எதிர்க்கப் போகிறதா, அல்லது இலங்கையிலே தரித்து நிற்கின்ற ஈரானிய கப்பலை அமெரிக்கா தாக்கப் போகின்றதா, தாக்காது தாக்கப் போகின்றது என்று தமிழ் ஊடகங்களிலே பல ஊடகங்கள், பிரதான ஊடகங்கள், பிரபல்யமான ஊடகங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே யதார்த்தமாக ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஈரானிய கப்பல், அதுவும் ஈரானிய போர்க்கப்பல் எங்கே கண்டாலும் அமெரிக்காவால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கப்படுகிறது. அதைவிட ஏற்கனவே தாக்கப்பட்ட கப்பல், அந்த தாக்கப்பட்ட கப்பல் அமெரிக்காவால் தான் தாக்கப்பட்டது என்பது அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கான ஒளி நாடாக்களும் வெளியாக இருக்கின்றன. அந்த அமெரிக்கா அந்த ஈரானுடைய கப்பலை தாக்கிய இடம் இலங்கைக்கு மிகவும் அண்மித்த இடமாக இருக்கிறது. அப்படி பார்க்காமல் பொதுவான ஒரு வழியாக இருந்தாலும், அந்த கடல் பரப்பாக இருந்தாலும், அமெரிக்கா துணிந்து என்னை கேட்க யார் இருக்கிறார்கள், ஈரான் தான், ஓகே உடனடியாக தாக்கி விடுவோம் என்று தாக்கி அழைத்திருக்கிறது. அதற்கு கேள்வி பதில்களை அதற்கு பிற்பாடு நாங்கள் கொடுக்கலாம், சரி தவறை நாங்கள் பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று நீர்மூழ்கி கப்பலின் ஊடாக அது தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் இந்தியாவிலே உலகளாவிய ரீதியிலே நாடுகள் ஒன்றாக அந்த போர் பயிற்சியிலே ஈடுபட்டு பிரிந்து சென்ற பொழுது, அதாவது முடிந்ததன் பிற்பாடு சென்ற பொழுது, ஈரானும் சென்ற பொழுது ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் நிச்சயமாக போருக்காக சென்ற கப்பல் அல்ல, இந்த போர் பயிற்சிக்காக சென்ற கப்பல் என்பது அமெரிக்காவுக்கு 100க்கு 200 மடங்கு தெரிந்தும் ஈரானிடத்தில் எந்த விதமான போர்க்கப்பலும் இருக்கக்கூடாது என்று சல்லரை போட்டு தாக்கி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா, அதே காரணத்தினால் ஈரானுடைய போர்க்கப்பல் அது நம்மை தாக்குகிறதா இல்லையா அல்லது போர் பயிற்சியில் ஈடுபட்டதா இல்லையா உடனடியாக தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அங்கே இருப்பவர்கள் எங்களுடைய எதிரிகள், படைகள், அதனால் நாங்கள் அவர்களை தாக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அது முற்றுமுழுதாக தாக்க முடியவில்லை. அங்கே இருந்தவர்கள், குறிப்பிட்டவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல விடயங்கள் இலங்கை படையினால், கடற்படையினால் செய்யப்பட்டிருக்கிறது. காப்பாற்றப்பட்டவர்களிலிருந்து, உடலங்களிலிருந்து, அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அத்தோடு கூட அதே போன்று இன்னொரு கப்பல் நகர்ந்து செல்கின்ற பொழுது இந்த கப்பலுக்கு அடி விழுந்து விட்டது, இந்த கப்பலை அமெரிக்கா தாக்கிவிட்டது அல்லது ஏதோ ஒரு வகையில் தாக்கப்பட்டு விட்டது, அதனால் எங்களையும் யாராவது தாக்கலாம், அதாவது அமெரிக்கா தாக்கலாம் என்ற பயத்தில் அந்த கப்பல் இலங்கை அரசு, அதாவது இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து தஞ்சம் புகுந்திருக்கிறது. அந்த தஞ்சம் புகுந்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த தஞ்சம் புகுந்த கப்பல் இப்பொழுது பாதுகாப்பு கருதி திருகோணமலை துறைமுகத்துக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கே இருப்பவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கப்பல் தரித்து நிற்பது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை என்றும், எதற்காக இலங்கை ஈரானுக்கு ஆதரவு செலுத்தி இருக்கிறது, அந்த கப்பலுக்கு அங்கே சென்றவர்களுக்கு எதற்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது, காப்பாற்றியிருக்கிறது என்ற கேள்விக்குறியோடு அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருக்கின்ற பாணியிலே ஒரு சில மீடியாக்கள், ஊடகங்கள் அந்த நகர்ந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, விரைவாக அந்த கப்பல் தாக்கி அமெரிக்காவால் அழிக்கப்படும், இலங்கை பரப்பிலே வைத்து என்று கூட செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நிச்சயமாக அது நடைபெறாது. காரணம், அருகிலே சீனா மற்றும் இந்தியா அருகிலே இருக்கிறது. அந்த இலங்கை பரப்பிலே ஈரான் கப்பலை அமெரிக்கா தாக்குமாக இருந்தால் அது கிட்டத்தட்ட இலங்கை பரப்பில் தாக்கியதற்கு சமானம். இந்தியாவிற்கு ஒரு மரியாதை கேடான விடயமாக இருக்கும். ஆனால் அந்த தாக்குதலை
அந்த இலங்கை பரப்புக்குள்ளே வைத்து தாக்குகின்ற பொழுது கையாலாகாத இந்தியா என்று இலங்கை மாத்திரமல்ல உலகளாவிய இருக்கின்ற நாடுகளும் கட்டாயம் அவர்கள் மீது ஒரு பழியை சுமத்துவார்கள். அதாவது அவர்கள் அமெரிக்காவுக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு தோரணையிலும் நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையிலே நிச்சயமாக ஈரான் கப்பல் இலங்கை கடற்பரப்பிலே தரித்து நிற்கின்ற கப்பல் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அங்கே வைத்து அமெரிக்கா தாக்க முயலாது. முயன்றால் இந்தியாவோடு இலங்கையோடு மாத்திரம், இலங்கை ஒரு சிறிய நாடு, தாக்காட்டிக் கொள்வது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வது அது வேறுபடியமாக இருக்கும். இருந்தாலும் கூட இந்தியாவினுடைய கண்களை அகல விரிக்கின்ற அளவிற்கு மற்றும் இந்தியாவினுடைய அந்த நாடி துடைப்பை தொட்டு பார்க்கின்ற அளவிற்கு இந்தியாவினுடைய அந்த இராணுவ வான்படை தரைப்படை கடற்படையை பரிசோதித்து பார்க்கின்ற அளவுக்கு நடைபெற்றதாக ஆகிவிடும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் அமெரிக்கா அதற்காக எங்கேயோ ஒரு இடத்தில் வைத்து இலங்கையை பழிவாங்க முயலலாம். அவர்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் பாவிக்கின்ற ஒரே ஒரு யுக்தி டெக்ஸ், அதாவது வரி அதிகமாக ஆக்கி நீங்கள் ஈரான் கப்பலை காப்பாற்றி இருக்கிறீர்கள், ஈரானுக்கு ஆதரவானவர்கள், நாங்கள் அமெரிக்கர்களோடு போரிட்டு கொண்டிருக்கின்றோம், அதனால் அவர் கண்ட பாட்டிலே பேசக்கூடியவர், யோசிக்கக்கூடியவர், சிந்திக்கக்கூடியவர், நகரக்கூடியவர். அந்த வகையிலே நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் இலங்கைக்கு அடி இருக்கிறது அமெரிக்காவால், அது வேறு வழியாக இருக்கட்டும், வேறு வழியாகத்தான் இருக்கும். நிச்சயமாக தாக்குதல் மூலமாக வான்படை தரைப்படை கடற்படையினூடாக ஈரான் கப்பலை இலங்கை தஞ்சம் புகப்பட்ட இந்த இலங்கை பரப்பிலை வைத்து அவர்கள் தாக்க மாட்டார்கள். அதைவிட அமெரிக்காவோடு போர் செய்து அதிலிருந்து தப்பி வந்த இந்த போர்க்கப்பல் என்று கூறினாலும் ஓரளவுக்கு அமெரிக்கா கூறலாம். ஆனால் இது போர் பயிற்சியின் முடிந்ததன் பிற்பாடு வந்த கப்பலாக இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்க படையை எதிர்த்து இல்லாமல் அவர்கள் பயிற்சியை முடித்து போட்டு வந்தவர்கள், அதனால் அவர்களை பாதுகாத்தோம் என்ற ஒரு காரணத்தை இலங்கை அரசாங்கம் கூற முடியும், கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அனுரா அவர்கள், அனுகுமார திசாநாயக்கா அவர்கள் திடீரென ஒரு ஒன்று கூடலை கூடி அதிகாரிகள் ஊடாக ஒரு முடிவை எடுத்து அவர்களை காப்பாற்றி, அதே வேளையிலே அந்த கப்பலையும் காப்பாற்றி இப்பொழுது திருகோணமலை துறைமுகத்தில் அதை வைத்து காப்பாற்றுவதற்கு அவர்கள் ஒரு சந்தேகத்திலே அமெரிக்கா தாக்கினாலும் தாக்கினால் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்காக திருகோணமலை துறைமுகத்துக்கு அந்த கப்பலை விட்டு செல்வதாக கூறப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவால் அந்த சரணடைந்த தஞ்சம் புகுந்த அந்த ஈரானிய போர்க்கப்பல் தாக்கப்பட்டால் அருகிலே இருக்கின்ற இந்தியாவிற்கு மரியாதைகேடாக இருக்கும். இந்தியாவினுடைய முகத்துதி பாடுவதற்காகவோ அல்லது இந்தியாவினுடைய உறவை அதிகமாக பேணுவதற்காகவோ அல்லது இலங்கையிலே ஏதோ ஒரு வகையிலே தாங்கள் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகவோ அந்த கப்பலை அமெரிக்க அரசு நிச்சயமாக அமெரிக்க படைகள் தாக்காது. காரணம், அங்கே படை வீரர்களும் இல்லை, அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். நாடு சுமூகமாக வருகின்ற பொழுது அல்லது ஈரானுடைய நாடு போர் நிறுத்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த கப்பல் ஈரானை நோக்கி பயணிக்கும் என்று கூறப்படுகிறது. அதே வேளையிலே அங்கே இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்களை வேறு ஒரு வழியினூடாகவோ ஏதோ ஒரு வழியினூடாகவோ அவர்கள் ஈரானுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈரானுடைய அந்த தரித்து நிற்கின்ற சரணடைந்த அந்த கப்பல் நிச்சயமாக அமெரிக்காவால் தாக்கப்படாது என்ற ஒரு ஊகத்தை தான் லங்காபோர் ஊடகம் முன்வைக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். லங்காபோர் ஊடகம், இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.